இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏ பேட்டிங். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு 1 இயர் ஆக போகுது. 1 இயர் ஆகி முடிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ போடுறோம். ஸோ இனிமேலாச்சும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நான் வீடியோ போட்டாலும் போடாட்டி நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வியூஸ் போய்கிட்டே தான் இருந்துச்சு, சேனல் வந்து வியூஸ் குறையாமல் அப்படியே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாம் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான லவ் செட்டர்ஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வேலை பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் ஷேக் 2 ப்ரீசெட் தருவோம். ஸோ இப்போ அப்படி நம்ம தரப்போகிறதில்ல, ஒரே ப்ரீசெட் தான். ஸோ அதுலேயே எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் எதுவுமே டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும், சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீசெட்லாம் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமேஜஸும் அங்கேயே தந்துடுவேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் தரும், அதையும் போய் பார்த்துங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த ப்ரீசெட் தந்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி இந்த இதெல்லாம் இருக்கும் டெக்ஸ்ட் எல்லாம், ஸோ அதெல்லாம் தள்ளிட்டு கரெக்டாக 12.46 ஸோ அந்த பீட் மார்க் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் போட்டோன்னு போட்டு பேட்டிங் லோகோ போட்டுருவோம். ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபிட்டு, ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கான் பண்ணி ஒன்று இருக்கா, ஸோ அதையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான். அப்புறம் அந்த ஹீரோயின் ஃபோட்டோ தொட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதுவே ஃபுல்லாக சைஸாக ஃபிட் ஆகிரும், நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபிட் அந்த ஆப்ஷன் போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். சும்மா டச் பண்ணிங்கன்னா போதும். டச் பண்ணிங்கன்னா உள்ள கேலரி போயிடும், அதில் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் மெத்தடாக செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க, அப்புறம் அதே ஃபிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எதுவும் மேலே வந்து ஹெட்டு கட் ஆகிற மாதிரி கை கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கிங்க, ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லைட்டாக பண்ணுங்கள். ஸோ ஒரு வந்துச்சு இருங்க, இந்த சைஸ் வச்சுக்கோம். ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒரு சில இமேஜஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஃபெக்ட் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நான் வந்து ஃபோட்டோஸ் பூரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதுங்க, எஃபெக்ட்லாம் அதிலே இருக்கும் இன்பில்டாகவே. ஸோ நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போயிடுங்க. லாஸ்ட்டு 25 and 30. ஸோ அங்கே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்துடும். ஸோ அது மாதிரி செகண்டுக்கும் பண்ணுங்கள், அதே மாதிரி தேர்டு அந்த ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஃபஸ்ட்டு 3 கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு HDR அந்த எஃபெக்ட் இதில் இதாகிரும். ஸோ இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேலே அந்த ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு அந்த பக்கம் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோனுக்கு தகுந்த குவாலிட்டி கொடுத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும்போதே வெளியே வந்துடும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 720p அந்த குவாலிட்டி கொடுக்குறீங்க, அப்போது எனக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்துட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அடுத்து செகண்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும்போது 540. ஸோ அந்த இது கொடுத்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அது ஒவ்வொரு செல் குவாலிட்டியை பொறுத்து. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.